நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டாபிக் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு கண்டிப்பா இது அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விஷயங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப பயனுள்ள விஷயங்கள் அப்படின்னா, இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடவுளுடைய ஞான மார்க்கத்துக்கு தான் நம்ம முதல்ல நம்முடைய எண்ணங்கள் யாருக்கு போகுது? ஒரு கடன் ஆயி போச்சு, ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல, இல்ல நம்மளுக்கு நெறைய மன அழுத்தம் அப்படின்னா உடனே என்ன சொல்றேன்? நம்ம கடவுள தான் நம்ம கும்பிடுறோம். அப்ப கடவுள் அப்படிங்கிறவரு கண்ணுக்கு தெரியாது. ஆனா, சித்தர்கள் என்பவர்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, வாழ்ந்தவர்கள். அதாவது மனிதனாக இருந்து வாழ்ந்தவர்கள். அவங்க வந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் இல்லாத மனிதர்களே இல்ல. இத வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னா, தன்னுடைய உழைப்பின் மூலம் நிச்சயமாக நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா, என்னதான் நம்முடைய உழைப்பே இருந்தாலுமே, கடவுளுடைய அனுக்கிரகங்களும், கடவுளுடைய ஆசிகளும், சித்தர்களுடைய அனுக்கிரகங்களும், சித்தர்களுடைய ஆசியும் இல்லாம, கண்டிப்பா நம்ம எந்த ஒரு அனுக்கிரகத்தையும் அடைய முடியாது அப்படிங்கிறதுல நான் ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நடைமுறையிலேயும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா, நான் வந்து சொந்த ஊரே கணக்கம்பட்டி தான். ஆ கிட்டத்தட்ட மூட்ட சாமிகள் அப்படிங்கிறவருடைய அந்த அனுக்கிரகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிபூரணமா இருக்கு. அது எனக்கு தெரியும். நான் அவரோட இன்னைக்கு வேணுமா எல்லாருமே வந்து ஜோதிடர்கள் பூரா யார வேணாலும் பாருங்க, நான் கணக்கம்பட்டி சித்தரோட படுத்திருந்தேன். கணக்கம்பட்டியோட சித்தரோட தூங்கிட்டு இருந்தேன். நாங்கலாம் அங்கேயே தான் இருந்தோம். இங்கேயே தான் இருந்தோம்னு நெறைய இன்னைக்கு பீலாவுன்னே சொல்லுவேன் நானு. பீலா விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா, நம்மள நீங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆதாரம் நம்மகிட்ட நெறைய வச்சிருக்கிறேன் நானு. கணக்கம்பட்டி சித்தரும், ஆ அவரோட கார்ல இருக்கிற மேனிக்கு ஃபோட்டோஸு, மற்றபடி அவருடைய இறந்தப்ப இருக்கிற ஃபோட்டோஸு, இது மாரி நெறையா அவருடைய ஏன்னா சொந்த ஊருங்கனால நம்மளுக்கு அத பத்தி தெரியுமல்ல. இது எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னடான்னா, அவர வச்சுக்கிட்டு நான் அப்படி பார்த்தேன், அவரோட அங்க படுத்திருந்தேன், அவரு தூக்கத்துல எழுப்பி பார்த்தேன். இப்படி எல்லாம் ஒரு கேட்டகரி போயிட்டு இருக்குது. அப்ப சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய அனுக்கிரகம், இது கடன் தீர்றதுக்கு உண்டான பிரச்சனைகள் உண்டான சித்தர் யாராச்சும் இருக்காங்களா? பண வரவுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா, 27 நட்சத்திரத்திலயும் பிறந்தவங்க. அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப இந்த 27 நட்சத்திரத்துடைய நண்பர்களும், நீங்க என்னதான் கடுமையாக உழைத்தாலும், உங்களுக்குன்னு நீங்கள் வணங்க வேண்டிய உண்மையான ஒரு ஒளிவட்டமான சித்தர்களுடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு? அத நம்ம எப்படி 27 நட்சத்திர நண்பர்களும் கடன் தீர்வதற்கு எந்த சித்தரை வழிபடணும்? அதே மாரி பண வரவ வசியம் செய்யறதுக்கு, பண வரவு வந்தா தங்கறதுக்கு எந்த மாரி சித்தர்கள நம்ம வணங்குனா, நம்மளுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காணொளி தான். இத நீங்க முழுமையா பாருங்க. இத நடைமுறையில பயன்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கண்டிப்பா அடைவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய திரைப்பட நடிகர்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கனகம்பட்டி ஜீவசமாதிக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இருக்கிறப்பலாம் வந்து நடிகர் சூர்யாவும், ஜோதிகாவும் நெறைய முறை வந்திருக்காங்க. எப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு 15 10, 12 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன் நானு. அப்ப இது மாரி இன்னைக்கு நெறைய போயிட்டு இருக்காங்க. அதனால பிரபலம். அப்ப நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எடுத்துக்கங்க. நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணுமானாலும் பிறந்துருங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. பரணி இருக்குது. இப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நீங்க என்ன மாரி உங்களுக்கு முதல் டாபிக் ரொம்ப கஷ்டங்க. என்னால கடன் பிரச்சனை தீர முடியல. கடன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதிக சுமையா இருக்குது. இதிலிருந்து என்னால விடுபட முடியல. நானும் எவ்வளவோ மாடு மாரி கஷ்டப்படுறேன். கழுதையாட்டம் உழைக்கிறேன். ஆனா உழைப்புக்கு தகுந்த வருமானம் வந்தாலும் அது கடன் வட்டி கட்டுற இப்படியே போகுது அப்படின்னா, நீங்க இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது உங்களுக்கு மிக உன்னதமான பலன்கள குடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரைட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது மாரி நம்முடைய ஃபேவரைட் யாரு? எந்த சித்தர்?
எந்த ஜீவ சமாதி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரியா ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு தடவை போயிட்டு அடுத்த நாளே எனக்கு போன ஒண்ணுமே நடக்கலைன்னு இவன் வாங்கி வச்சிருக்கிறது 1 கோடி கடனை வாங்கி வச்சிருப்பான். அந்த ஒரு தடவை போய் அந்த சித்தரை வழிபட்டோன்னே அடுத்த நாளே எனக்கு கடன் தீரணும். என்ன நான் 2 தடவை போயிட்டேன் என் சித்தரை எனக்கு ஒண்ணுமே பார்க்கலன்னு. சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாவே நம்ம டாக்டர்கிட்ட போனா அந்த ஆளு 3 தடவை வர சொல்றாப்புல. ஒரு சீட்டை முத நாள் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நாளைக்கு எதுக்கு வந்து பாருங்க. அடுத்த நாள் போனா ஓகே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் 2 அடுத்த நாள் வாங்க. இப்படி 3 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க சாதாரண காய்ச்சலுக்கு. அப்ப நம்ம வாங்கி வந்த கர்மா கஷ்டங்களுக்கு எத்தனை தடவை போகணும்? அப்ப என்னன்னா எத்தனை தடவை போகணுங்கிறத விட அவரை கெட்டியா பிடிச்சுக்கணும். அவரை பிடிச்சுக்கிட்டோம்னாவே கண்டிப்பா காப்பாத்தி விட்டுருவார். இதுதான் நம்ம சொல்ல வந்த ஒரு டாபிக். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கடன் தீரணும். அப்ப கடன் தீர்றதுக்கு எங்க போனா, எப்படி யாரை வழிபட்டா, எந்த ஜீவ சமாதிகளை வழிபட்டா உங்களுடைய கடன் தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர் சித்தரை நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை போய் வழிபட்டாலும் சரி, அல்லது செவ்வாயோட ஓரை வரக்கூடிய எந்த நாளா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த நாளா இருந்தாலும் சரி, செவ்வாயோடைய ஓரை வரக்கூடிய நாட்கள்ல நீங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடரோட சித்தரை மனதார வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் 100% விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேங்க, ஏன்னா பணத்தை என்னால் மிச்சம் பண்ணவே முடியல, என்னுடைய பணம் என்கிட்ட நல்ல வசியமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். கணக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய மூட்டை சுவாமிகளை கெட்டியா பிடிச்சிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கணக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய மூட்டை சுவாமிகளை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பணவரவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பழனி மலையில் இருக்கக்கூடிய போகிற நீங்க அடிக்கடி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக பணம் வசியமாகக்கூடிய சக்தியாளாக கண்டிப்பாக இருக்கும். இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கடன் தீர்றதுக்கும் உங்களுடைய பணம் வசியமாகுவதற்கு உண்டான ஜீவ சமாதிகள், சித்தர்களுடைய ஜீவ சமாதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜீவ சமாதிகளுக்கு போனாலும் கண்டிப்பா அங்க கால பைரவர் இல்லாம ஜீவ சமாதி இருக்கவே இருக்காது. நீங்க எந்த ஜீவ சமாதிக்கு போட்டீங்கன்னா அங்க கால பைரவர் இருந்தே தீர்வார். அப்ப நீங்க எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் சரி, 27 நட்சத்திரத்துக்காரங்க எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் சரி, அவர்கள் கால பைரவர்களுக்கு பிஸ்கட் கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போயிருங்க. இந்த கால பைரவருக்கு பிஸ்கட் எந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொண்டு போய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்வும். இதே பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில்ல தன்வந்திரி பகவான், அப்ப அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுக்கு வியாழக்கிழமை போனாலும் சரி, அல்லது நீங்க குருவோட ஓரை எப்ப வந்தாலும் சரி, அந்த ஓரையில நீங்க போய் தாராளமாக உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அவரை பிரேயர் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் அடைஞ்சு உங்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் பண வரவு எனக்கு தடையா இருக்குதுங்க, பணமே என்கிட்ட வந்தா தங்க மாட்டேங்குது, பணம் வந்தா ஏகப்பட்ட செலவாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு இருந்தா நீங்க ரோமரிஷி சித்தர், இந்த ரோமரிஷி சித்தர் அப்படிங்கிற ஒரு ஜீவ சமாதி ஆகல, ஆனா அவரு காற்றோட கலந்துட்டார். அப்ப நீங்க அதிகாலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதே நேரத்துல இவரை ரோமரிஷி சித்தர்களை வழிபட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வசியம் ஏற்பட்டே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கஷ்டம், கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு திருவாரூர் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தர்,
திருவாரூர் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தர். இந்த சித்தரை நீங்க தாராளமா போய் மேக்சிமம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வணங்கக்கூடிய சித்தர்களுக்கு காலம் நேரம் இதெல்லாம் மெயினா பார்த்து போறதை விட நம்ம கஷ்டம் அப்படின்னா டக்குன்னு அவரை போய் நம்ம பார்க்கறதுக்கு உண்டான விஷயத்துக்கு கிளம்பிடணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்டா கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கு அப்படின்னா நான் பாட்டுக்கு சொல்லாம திருச்செந்தூர் போயிடுவேன். நான் மாசத்துல திருச்செந்தூர் போறது ஒரு டைம் தான் ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு போடுவேன். ஆனா மாசத்துல நான் 4 டைம், அதிகபட்சம் 3 டைம் திருச்செந்தூர் போயிடுவேன். ஆனா நான் போட மாட்டேன். போட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னதான் நினைச்சா திருச்செந்தூர் போறாங்க வர்றாங்க, எங்கடா போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணங்கள் மற்றவங்களுக்கு வேற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் திடீர்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம டக்குன்னு போயிடணும். போய் அவரை வழிபட்டோம்னாவே அடுத்தடுத்த ரூட் அப்படி கிளியரன்ஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க நீங்க திருவாரூர் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தரை வழிபட்டீங்கன்னாவே, சார் என்னால போக முடியல, இந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, பொருளாதார பிரச்சனையா இருக்குது, நான் எங்கேங்க நானே கடன் இருக்கிறேன், நான் எங்கேங்க நான் போய் சாமி கும்பிடுறது அப்படின்னா அவருடைய போட்டோவை வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கங்க. வீட்லயே வச்சு வழிபடுப்படுங்க. நான் என்ன சொல்றேன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய கடன் தீர்க்கும் ஜீவ சமாதிகளுக்கும் பணவரவு வரக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கும் அவசியம் நீங்க போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. அடிக்கடி போக முடியலவே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கிறவங்க எல்லாமே அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கலன்னா ஏன்னு என்ன கேளுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சே தீரும். அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வசியமாகணும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி சித்தரை கெட்டியா பிடிச்சிக்கங்க. இந்த மச்சமுனி சித்தர் உங்களுடைய வாழ்க்கையில பணவரவையும் தனவரவையும் 100% அவர் அள்ளி கொடுத்தே தீர்வார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான கடன் தீர்க்கக்கூடிய சித்தர் அப்படின்னா அகஸ்தியர், அதாவது அகத்தியர் 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 சித்தர் தான். இதனுடைய சீவ ஜமாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. அப்போ அந்த திருவனந்தபுரத்தில் அகத்தியருடைய சமாதிக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது 100% விளங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இதே மாதிரி தனவரவு எனக்கு பிரச்சனைங்க, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பணமே எனக்கு சேர மாட்டேங்குது, பணத்தை என்னால் பாதுகாக்க முடியல, பணமே ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் அவரை வந்து நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் என்பது உங்களுடைய கைகளில் தவழக்கூடிய வசிய சக்தி நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். இப்ப ரோகிணிக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரம். அப்ப இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு கடன் தீரணும். சார் நான் எந்த மாதிரி கடவுளை வழிபடணும், எந்த சித்தர்கள் எனக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பார் அப்படின்னா சிவவாக்கிய சித்தர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சிவவாக்கிய சித்தர் உங்களுடைய கடன் தீர்க்கக்கூடிய ஜீவ சமாது ஆலயம். நான் தான் சொல்றேன், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் கால பைரவருக்கு பிஸ்கட் வாங்கி கொண்டே நீங்க போடுங்க. அது ஏன்னா இந்த கால பைரவருக்கும் ஜீவ சித்தர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா அவர் அதாவது சித்தர்களுக்கு எப்பயுமே துணைக்கு காவலாக கால பைரவர் தான் அடிக்கடி போயிட்டே இருப்பார். நம்ம அதை கொஞ்சம் கரெக்டா அவருக்கு உண்டானதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணம் வசியமாகணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர் சித்தரை நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எப்பப்ப நீங்க நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க. அப்ப இந்த கிரிவலம் போறவங்க எல்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா இடைக்காடர் சித்தரை வந்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வசிய சக்தி ஆகும். சம்பாதிச்சாலும் 4 காசு மிச்சம் ஆகும். அதுல எந்த மாற்றம் இல்லை. மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது யாரோட நட்சத்திரம்? அது ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மதுரையில அழகர் மலையில ராமதேவ சித்தர் அப்படின்னு இருக்காரு.
அவருடைய ஜீவ சமாதி. அவருடைய ஜீவ சமாதி அன்னைக்கு ஜீவ சமாதிக்கு நீங்க போய் என்னுடைய கடன், கஷ்டம், பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் எனக்கு மனசார தீரணும் அப்படின்னு வேண்டி வழிபடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பா அள்ளி கொடுத்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பண வரவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய தன்வந்தரி, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய தன்வந்தரி சித்தர், அவருடைய ஜீவ சமாதி. அப்ப இந்த ஜீவ சமாத நீங்க போய் வழிபட வழிபட உங்களுக்கு பொருள் வரவு வசியமாகக்கூடிய தன்மை அற்புதமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருச்சி உறையூர் இருக்கக்கூடிய காகபுஜண்டர், இந்த ஜீவ சமாதி உங்களுடைய கடன் தீர்க்கக்கூடிய ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதியில நீங்க போய் உட்கார்ந்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்லும் பொழுது நிச்சயம் உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து நம்ம 5000க்கு 10,000க்கு உங்களுக்கு வைத்தியம் சொல்லல, உங்களுடைய பஸ் போக்குவரத்துக்கு உண்டான வைத்தியத்தை தான் சொல்றோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெரிய செலவே இல்லாத விஷயம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணம் வரவு நல்லா இருக்கணும், வேலை செஞ்சா வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும், பணம் வருவதற்காக நம்ம வேண்டக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னா திருவாரூர் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தர். இந்த சித்தரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதற்கு, குடும்பம் அமைவதற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2ஆம் பாவமான பணம், குடும்பம், பொருளாதாரம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாமே திருவாரூர் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தரை நீங்க எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புனர்பூசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். அப்ப இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னாவே நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய கருவூரார் ஜீவ சமாதி தான். கருவூரார், அதாவது கரூர்ல இருக்காரு பசுபதி ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல கருவூரார்னு. அப்ப அவருடைய ஜீவ சமாதி தான் இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் தீர்றதுக்கு உண்டான ஜீவ சமாதி இங்கதான். இந்த ஒண்ணு இல்ல, பூச நட்சத்திரத்துக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க இந்த கரூர்ல இருக்கக்கூடிய கரூரோட ஜீவ சமாதிக்கு போய் பாருங்களேன். ஒரு 3 டைம் போய் பார்த்து என்னுடைய கடன் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தீரணும்னு அவர்கிட்ட 3 தடவை தொடர்ந்து நீங்க வழிபட்டு பாருங்க. கடன் தீரலினா ஏன்னு கேளுங்க. கண்டிப்பா அந்த தீர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்கும்னா எப்படின்னா, ஒரு வேலைகள் கிடைக்கலாம், ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏதாவது கிடைக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல அந்த பணம் வருவதற்குண்டான வழிகள் கிடைக்கும். அதுக்கோசரம் அவர் ஜீவ சமாதிக்கு போனோடனே அவர் பொட்டியை எடுத்துக்கிட்டு நீக்கி பணம் தருவாருன்னு நினைக்கக்கூடாது. இல்லை ரோட்ல வர்றப்ப ஒரு பொட்டி நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல நினைக்கக்கூடாது. கேரளாவில் போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினா 2 கோடி ரூபா உழுகும்னு நினைக்கக்கூடாது. எப்படியோ பணம் கிடைப்பதற்கு, கடன் தீர்வதற்கு ஏதோ ஒரு ரூட் கிடைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப பணமே ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க. நான் சம்பாதிச்சாலும் பணத்தை பாதுகாக்க முடியல. எனக்கு பணம் வரவு வர்றதுக்கு நான் எந்த சித்திர ஜீவ சமாதம் வழிபடணும் அப்படின்னு பூச நட்சத்திரத்துக்காரங்க நினைச்சாங்கன்னா, இவங்க திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர். யாரு? பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியரை வழிபட்டா பணம் கண்டிப்பா பாக்கெட்டுக்கு வந்தே தீரும். அதுக்கோசரம் வேலைக்கு போகாம நான் எங்க சுத்தினாலும் வேலைக்கு 6ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பணம் கடன் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாம ஒரு நல்ல விஷயங்களுக்கு அந்த பணம் போகும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பூசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். அப்ப ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா புன்னாக்கீஸ்வரர், நன்னாசேர் அப்படிங்கிற ஊர்ல புன்னாக்கீஸ்வரர் இருக்காரு. அப்ப இவருடைய ஜீவ சமாதிக்கு நீங்க போய் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு சுமை அப்படிங்கிறது
நிச்சயமா தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையாக இருக்கும். யாருக்கு? ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இதே ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சிவவாக்கிய சித்தர் தான். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சிவவாக்கிய சித்தர் உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஒரு குடும்பம் அமைவதற்கும் பணம் அப்படிங்கக்கூடிய வசியத்திற்கும் இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். யாருக்கு? இந்த பூச நட்சத்திரத்துக்கார, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ஆயில்யத்துக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரம். மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப மக நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய வைக்காவூர்ங்கிற ஊர்ல புலிப்பாணி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜீவ சமாத போய் நீங்க வழிபடும் பொழுது மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க கைக்குள் அடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பண வரவு எனக்கு தாராளமா நல்லபடியா இருக்கணுங்க, ஒரு பணம் சம்பாதிச்சாலும் அந்த காசு நான் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவ சித்தர், இந்த சித்தருடைய ஜீவ சமாத போய் நீங்க வணங்க வணங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்ப பூர நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன், உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரணும். அப்ப எந்த ஜீவ சமாதியை போய் நம்ம வணங்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுள் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் ஜீவ சமாதி அப்படிங்கிறத சித்தர்களுடைய வழிபாடு தான் மிகப்பெரிய வழிபாடு. அப்ப சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க மாயவரத்தில் இருக்கக்கூடிய குதம்பை சித்தர், இந்த சித்தரை கடன் ரீதியான பாதிப்புகள் இருந்து விலகுவதற்கு இவரை ஜீவசமாதியை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கடன் ரீதியான பாதிப்புகள் 100% விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பண வரவு பற்றாக்குறை, பணமே ஒரு பிரச்சனையா இருக்குது. டெய்லியுமே காலையில அரிசி வாங்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் பணம் 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 பிரச்சனை பிரச்சனை. அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க உறையூரில் இருக்கக்கூடிய காகபுஜண்டர், இவரை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். யாரு? இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க உறையூரில் இருக்கக்கூடிய காகபுஜண்டரை கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பூரத்துக்கு அடுத்தது என்ன? உத்தர நட்சத்திரம். அப்ப உத்தர நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும், கடன்கள் தீரணும். எந்த ஜீவ சமாதி? அப்ப உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எந்த ஜீவ சமாதி அப்படின்னா எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீகி சித்தர், அவருடைய ஜீவ சமாதி. அப்ப இந்த ஜீவ சமாத நீங்க வழிபடுறப்ப உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் நிச்சயமாக தீருமா? தீரும். ஏன்னா நம்ம சில வாடிக்கையாளர்களுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்லி முன்ன இருந்ததை விட இப்ப நான் பெஸ்டா இருக்கிறேங்க அப்படிங்கிற வார்த்தை வர்ற அளவுக்கு அந்த வழிபாடுகள் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே கரெக்டா இருக்குது. அதே மாதிரி இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தன வசியமாகணும், பணம் பெருக்கமாகணும், குடும்பம் அமையணும் அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய கருவூரார் சித்தர் தான், அவருடைய ஜீவ சமாதி தான் இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஜீவ சமாதி. அடுத்து பாத்தீங்கன்னா உத்தருக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம். அப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வியாசர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஜீவ சமாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரெல்லாம் வந்து காற்றோடு கலந்த ஒரு நபர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எல்லாமே வந்து நம்ம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்றப்போ அப்படியே வெளியில வந்து நின்று அவரை மனசார வேண்டி வழிபட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வியாசருடைய சித்தருடைய அனுகிரகம் பெற்று உங்களுடைய கடன் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பொருளாதாரம் நல்லா இருக்கணும்,
பண பிரச்சனை தீரணும், பணம் நல்லபடியா வரணும், பணம் வசியமாகிட்டே இருக்கணும், பண சேர்க்கை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நன்னாசேரில் இருக்கக்கூடிய புன்னாக்கீசர் அப்படிங்கக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு மிக உன்னதமான நிலையை கொடுத்தே தீரும். இதே மாதிரி சித்திர நட்சத்திரத்துல அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திர நட்சத்திரம். அப்ப சித்திர நட்சத்திரத்துக்காரங்க கடன் தீரணும். சார் நான் எங்க போனா வழிபடலாம்? நேரம் ஒண்ணும் வேணாம், ராமேஸ்வரத்துல போய் கடல்ல குளிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி நீங்க வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கடன் படிப்படியா படிப்படியா கண்டிப்பா குறைஞ்சே தீரும், அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப இந்த சித்திர சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரி சித்திரை நான் வழிபடலாம் அப்படின்னா, பணவரவுக்கு என்ன மாதிரி சித்திரை வழிபடலாம் அப்படின்னா, பழனியில் இருக்கக்கூடிய புலிப்பாணி முனிவர் தான், அவருடைய ஜீவ சமாதி தான் இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ஜீவ சமாதி. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். சித்திரைக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம்? சித்திரை சுவாதி நட்சத்திரம். அப்ப சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் தீரணும், கஷ்டங்கள் தீரணும். அப்ப மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் மலையில ராமதேவர் சித்தர் ஜீவ சமாதி, இந்த ஜீவ சமாதிக்கு நீங்க போய் கஷ்டங்கள், அதாவது நீங்க எப்படி, அதாவது சாமி கும்பிட்றதுக்கு இப்படித்தான் ஒரு ரூட்டுன்னெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்க, ஒருத்தர் அழுது கும்பிடுவாங்க, ஒருத்தர் புலம்பி கும்பிடுவாங்க. இதை நீங்க எப்படி கும்பிடுவீங்களோ அதெல்லாம் உங்க சாய்ஸ் தான். எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, வழிபடுறது வந்து ஒருத்தர் அன்பை தெரிவிக்கிறாங்கன்னா எப்படி வேணுமாலும் அன்பை தெரிவிப்பாங்க. ஒருத்தர் அழுது அன்பை தெரிவிப்பான், ஒருத்தர் சண்டை போட்டு அன்பை தெரிவிப்பான், ஒருத்தன் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னா நீங்க மனசுல என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க வழிபடுங்க. இப்படித்தான் வழிபடணுங்கிற நான் ரூட்டை சொல்லவே மாட்டேன். நம்ம எப்படி நம்மளுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல் அவரை வழிபடணுமோ அப்படி வழிபட்டீங்கன்னாவே போதும். அப்ப இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்க, அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க, அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க நம்ம அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவரை வழிபட்டீங்கன்னா கடன் கண்டிப்பா தீரும். ஏங்க பணம் வரவுக்கு ஏதாச்சும் ஜீவ சமாதி இருக்குதா அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மாயவரத்தில் இருக்கக்கூடிய குதம்பை சித்தர், இவர் தான் உங்களுடைய பணம் வசியம் செய்யக்கூடிய பண ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜீவ சமாதி உள்ள ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை வழிபட்டீங்கன்னா, அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா, இல்ல போக முடியாதவங்க அவருடைய போட்டோவை வச்சு வீட்டில் வழிபட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அப்ப விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொருள் வரவு தடை, கடன் ரீதியான பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை சமாளிக்கவே முடியலைங்க என்னால கடன். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நம்ம எங்க போனா அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, திருப்பதியில் இருக்கக்கூடிய சித்தபிரான், நல்லா புரிஞ்சுங்க, திருப்பதியில் இருக்கக்கூடிய சித்தபிரானுடைய ஆலயம் வந்து அவருடைய சீவ சமாதிங்கிறது இவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யாருக்கு? விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க பொருளாதாரத்துக்கு எங்க சிறப்பு அப்படின்னா, எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீக முனிவர். அப்ப இவருடைய ஜீவ சமாதி உங்களுக்கு பொருள் வரவை நிச்சயம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விசாகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே இந்த கர்ம நட்சத்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான நட்சத்திரம்னாவே அது அனுச நட்சத்திரம் தான். விருச்சிக ராசியில் காலச்சக்கரத்தில் கூடிய 8வது நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களை கேட்டு பாருங்க, ஏகப்பட்ட புலம்புவாங்க. இது இயற்கை தான், நிறைய பேர்த்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்ப இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் மேக்சிமம் இந்த கடன் தீர்வதற்கு இந்த ஜீவ சமாதி அப்படிங்கிறது மிக பயனுள்ளதா இருக்கும். அப்ப எங்க போனா சரியா இருக்கும்? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சீவ சமாதிகள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடன் தீர்ப்பதற்குண்டான ஜீவ சமாதி. அதாவது தெய்வங்கள் வேற, உபாசனை தெய்வங்கள் வேற, குல தெய்வங்கள் வேற. அப்ப சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் இருந்து தீரணும் அப்படின்னா அனுச நட்சத்திரத்துக்காரங்க
பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சுவாமிகளை நீங்க வழிபடும் பொழுது உங்களுடைய கடன் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக விலகியே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரே விஷயம். காற்று நல்லா அது காலையிலயா இருக்கட்டும், பொழுதோடையா இருக்கட்டும், காத்து ஃபுல்லா அடிக்குது பார்த்தீங்களா? அந்த காற்று அடிக்கிறப்ப, நீங்க அப்படியே வெளியில வந்து நின்னு, வியாசர் சித்தர் அப்படிங்கிற சித்தர அந்த காற்றோடு அப்படியே நீங்க ஒன்றி வணங்கி பார்த்தீங்கன்னா, அந்த காற்றில் தான் அவருடைய அது அவருடைய ஜீவ சமாதிங்கிறது வந்து காற்றோடு கலந்திருப்பார். அப்ப இந்த காற்றோடு கலந்திருக்கக்கூடிய காற்று அடிக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க நின்னு அவரை வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிக சிறப்பான உன்னதமான நிலையை கொடுத்தே தீரும். இப்ப கேட்ட நட்சத்திரம் அனுசத்துக்கு அப்புறம் கேட்டை. இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் தீரணும். அப்ப கடன் தீரக்கூடிய ஜீவ சமாதி உள்ள ஆலயம் அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலருடைய ஜீவ சமாதி தான். அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலருடைய ஜீவ சமாதி வழிபாடுகள் என்பது அவர்களுக்கு மிக ஒரு பயனுள்ள வெற்றியை தரக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய ஜீவ சமாதிகளாக அமையும். இப்ப இங்க இன்னைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 30 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ 1 மணி நேரம் செலவு பண்றோம் அப்படின்னோம்னா 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்கிறதுக்காகவே அல்ல. அந்த கொடுப்பனை யாராருக்கு இருக்குது முதல்ல இப்போ ஒண்ணு இந்த இடத்த வந்திருக்காங்கன்னா இந்த 28 பேர்த்துக்கும் 30 பேர்த்துக்கும் கடன் தீர்வதற்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை தீர்ந்து நீங்க நல்லா முன்னேற்றத்துக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். இதுதான் மேட்ரு. எப்பயுமே கொடுப்பனை உள்ளவர்கள் மட்டுமே தான் எந்த விஷயத்திலையும் கலந்துக்க முடியும். ஒரு கொடுப்பனை இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இத்தனை பேர் இருக்கவங்க ஏன் இது எல்லாருமே வர வர முடியலையே? அப்ப ஏன் வர முடியல? கேட்டா எனக்கு அது இல்லை இது இல்லையுமா? அப்ப என்னன்னா கொடுப்பனை இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுதான் மேட்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி இந்த கேட்ட நட்சத்திரம் அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் தான் பொருளாதார முன்னேற்றங்களை பணவரவு வசியம் செய்யக்கூடிய பணவரவுகளை அள்ளி தரக்கூடிய ஜீவ சமாதி அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர். இப்ப கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். அப்ப இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌபால சித்தர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி போனவர் தான். அவருக்குன்னு ஒரு ஜீவ சமாதி இல்லை. அப்ப நீங்க இயற்கையோடு ஒன்று போனவர். இவரை வந்து மழை பெய்யறப்ப சின்ன சாரல் வந்தாலும் சரி அல்லது காற்று அடிக்கிறப்ப இந்த கௌபாலரை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது படிப்படியா கண்டிப்பா குறையும். அதுல எந்த மாற்றம் இல்லை. சார் எனக்கு பண வரவு தான் பிரச்சனையா இருக்குது. எங்க போனாலும் நான் பேசினா பேச்சு நட்டுக்குது. பேச்சே எனக்கு ஒரு பிரச்சனையா வருது. அப்ப நான் எந்த ஜீவ சமாத போய் நம்ம வழிபட்டா எனக்கு ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பணப்பிரச்சனை தீர்றதுக்கு அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவ சித்தர் இவரை நீங்க வழிபடும் பொழுது பணம் என்பது உங்களுடைய பாக்கெட்டில் வசியமாகக்கூடிய சக்திகள் கண்டிப்பா இருக்கு. பூராட நட்சத்திரம் அடுத்தது மூலத்துக்கு அடுத்து பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த பூராட நட்சத்திரத்துக்கு ஜோதிமுனி சித்தர் தான் உங்களுடைய கடன் தீர்ப்பதற்கு உண்டான ஜீவ சமாதி. அது வந்து சூரிய நமஸ்கார் காலையில் எந்திரிச்சு சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல இல்ல சூரியனை நான் லேட்டா தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா சூரியனை பார்த்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது இந்த ஜோதி முனிவரை வந்து மனசார நினைச்சு அந்த சூரியனை பார்த்து நீங்க வழிபட்டீங்கன்னாவே உங்களுடைய கடன் அப்படிங்கிறது வந்து படிப்படியா படிப்படியா கண்டிப்பா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. யாருக்கு? பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. சார் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய சித்தபிரான் ஜீவசமாதி தான். இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க அங்க போயிட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பூராடத்துக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தமகர சித்தர்னு பேரு. இதுக்கு வந்து ஜீவசமாதி எல்லாம் கிடையாது. இது காற்றோடு சில சித்தர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காற்றோடு ஒளியோடு மலையோடு இப்படி எல்லாம் கலந்துட்டாங்க. அப்ப இவரை
காற்று அடிக்கக்கூடிய காலத்துல இல்ல காற்று விசு விசுன்னு வர்ற டைம்ல இந்த சித்தரை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சே தீரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. பணவரவு வேணுங்க, எனக்கு பொருளாதாரம் வேணும், பொருளாதாரமே ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க நினைச்சாங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திகள் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி, இந்த ஜீவ சமாதை நீங்க வழிபடுங்க. அப்படி வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பண வசியம் வரக்கூடிய சக்திகளை கண்டிப்பா கொடுக்கும். இதே மாதிரி திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை, கஷ்டங்கள் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்த சித்தர், மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்த சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு கடன் தீருவதற்கு உண்டான வழிபாட்டு சித்தர். இவர்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். பொருளாதாரத்துல சிறந்து விளங்கணும், பணம் எனக்கு நிறைய வேணும், நான் சம்பாரிச்சு மிச்சம் பண்ணணும். யாரு? இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்க. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலருடைய ஜீவ சமாதி உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை போக்கியே தீரும். பணத்தை சம்பாரிச்சு மிச்சம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இவரை வழிபடுங்க, கெட்டியா பிடிச்சுங்க, விட்டுறாதீங்க. திருவோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு கடன் தீரணும், வழக்கு தீரணும், பிரச்சனை தீரணும் அப்படின்னா காலங்கிநாத சித்தர் ஜீவ சமாதி இது எங்க இருக்குதுன்னா திருக்கடையூர் இருக்குது. திருக்கடையூர்ல காலங்கிநாதர் சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடுகளை நீங்க பண்ணும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் என்பது படிப்படியாக குறையும். பொருள் வேணும், எனக்கு பணம் வேணும், வசியமாகணும், பண சக்திகள் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்க கௌபாலா சித்தர் தான். அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காற்றோடு கலந்தவங்க. காற்றோடு கலந்த சித்தர்களை காற்று நம்ம உடம்பில் படும் பொழுது படுமாறி நீங்க நின்று வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வசிய சக்திகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். அப்ப இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நம்மளுக்கு கடன் தீரணும். சதய நட்சத்திரத்துக்காரங்க கடன் தீரணும் அப்படின்னா ஒரே விஷயம் என்னன்னா பழனியில் இருக்கக்கூடிய போகர் சித்தர் தான். அவருடைய ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்து நீங்க அப்படியே பிரேயர் பண்ணி பாருங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 100% கடன் என்பது கண்டிப்பா குறைந்தே தீரும். கடன் கட்டி நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சு, கடன்ல இருந்து கொஞ்சம் சமாளிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்பா கொடுத்துரும். அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணம் வேணும், டெய்லி எனக்கு பணம் பணம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஜீவ சமாதை போய் பண்ணுங்க. எங்க போகணும்? ஜோதி முனி சித்தர், அவரு வந்து காற்றோடு கலந்தவர் தான். அப்ப அந்த காற்று நம்ம உடம்பில் படும்படி படும் அந்த டைம்ல எல்லாம் போய் நின்று அந்த ஜோதி முனி சித்தரை நீங்க வழிபட்டீங்கன்னா பணம், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வேண்டும் பொழுது உங்களுக்கு பணம் ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. சதயம் அப்படின்னா சதயத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? சதயம் பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம், அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு கடன் ரீதியான பாதிப்புகள் தீரணும். அப்ப அதாவது ரோமரிஷி சித்தர்ன்ட்டு இவருக்கு வந்து ஜீவ சமாதிங்கிறது கிடையாது. நீங்க ரோமரிஷி சித்தரை மனசார நினைச்சு அவருடைய போட்டோஸ் இருக்கு கடையில எல்லாம் கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அந்த போட்டோவை வாங்கி வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் கடன் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமகரர் சித்தர்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சித்தர் அவர் ஒளிவட்டம் தான். சூரிய வெளிச்சத்தை சூரியனை பார்த்து அந்த சித்தருடைய பேரை சொல்லி நீங்க என்னென்ன வேணுமோ, எனக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுனீங்கன்னா எப்பயுமே மனசா புத்தியானா புத்தியை விட மனசு தான் பெருசு. அப்ப மனசார வழிபடணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர புத்தியால வழிபடணும்னு யாரும் சொல்லல. அப்ப மனசால வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் 100% சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அடைவீங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் வந்து உங்களுடைய கடன் ரீதியான வம்பு வழக்கு ரீதியான பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி சித்தர் தான். இவரை நீங்க கெட்டியா அவருடைய ஜீவ சமாதை நீங்க பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அடைஞ்சே தீரும்.
அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்த ஜீவ சமாதி, இந்த ஜீவ சமாதி உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுடைய பாக்கெட்ல நிரப்பக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அவர்கிட்ட போய் முறையா வேண்டி வழிபட்டீங்கன்னா இந்த பண ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு விலகும். இப்ப கடைசி நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திரட்டாதிக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரம். அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் கண்டிப்பா தீரணும். சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்திரை விட்டா உங்களுக்கு வேற ஆளே யாருமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடன் தீரணும்னா சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்திரை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் என்பது கண்டிப்பா உங்களுக்கு குறையக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண வரவு, பண வசியம், பண சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். பணத்திலிருந்து பணம் சம்பாதிக்கிற பணம் மிச்சமே ஆகல அப்படின்னா திருக்கடையூர் இருக்கக்கூடிய காளங்கநாதர், அதாவது காளங்கிநாதர் சித்தர், இவருடைய ஜீவ சமாதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டான நான் ஜீவ சமாதிகள் கடன் தீர்வதற்கு உண்டான ஜீவ சமாதிகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண வரவை உண்டு பண்ணக்கூடிய ஜீவ சமாதிகளும் நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த ஜீவ சமாதிகள் எல்லாமே நீங்க சும்மா நம்ம பாட்டுக்கு போய் இந்த சினிமா பார்க்க போன மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி எல்லாம் போயிருக்கூடாது. போறப்பே செல்லை எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு எந்த ஜீவ சமாதிக்கு போனாலுமே நிச்சயம் அந்த ஜீவ சமாதிக்கு வந்து நீங்க குறைந்தது கண்டிப்பாக குருவுடைய ஆதிக்கம் முழுமையா கிடைக்கணும். அப்ப குருவுடைய ஆதிக்கம் அப்படின்னாவே அந்த எண்ணிக்கையில 3ஆம் நம்பருங்கிறது தான் குருவுடைய ஆதிக்கம். அப்ப அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் 3 மண்ணு விளக்குல சுத்தமான பசு நெய்யில, நல்லா புரிஞ்சுங்க, சுத்தமான பசு நெய்யில தாமரத்தண்டுல திரி, வாழைத்தண்டுல திரி, பஞ்சில திரி, இந்த 3 திரியிலையும் 3 மண்ணு விளக்கை ஏத்தி வச்சு அந்த சித்தரை நீங்க இப்ப கடன் பிரச்சனையா, கடனுக்கு உண்டான சித்தர்கிட்ட என்னுடைய நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், எல்லா விதத்திலையும் நான் பாடுபடுறேன், ஆனா என்னுடைய கடனே தீர மாட்டேங்குது, அதற்குண்டான வழிபாடுகளை அதற்குண்டான நிவர்த்திகளை நான் செய்யறேன், எப்படியாவது என் கடன் தீர்ந்து நானும் இந்த சமுதாயத்தில் நல்லபடியா வாழணும், பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழணும், எது நல்ல செலவுகளுக்காக என்னுடைய பணம் போகணும்ட்டு மனசார நீங்க வேண்டி வழிபடும் பொழுது அந்த ஜீவ சமாதி உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும். அதே மாதிரி ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்க கால பைரவர் இருந்தே தீருவார். அது கால பைரவர்னா நீங்க நினைக்கிற மாதிரி சிலையாட்டம் இருக்காது, 4 கால் ஜீவனாக இருக்கும். அந்த 4 கால் ஜீவனுக்கு நிச்சயம் நீங்க பிஸ்கட் அந்த அதுக்கு வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு அமைப்பு கொடுக்குமானா கண்டிப்பா பயனுள்ள ஒரு அமைப்பு கொடுக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் இந்த சித்தரோட வழிபாட்டுக்கு இந்த சித்தர் கோயிலுக்கு போனேன். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்டயே, சார் உங்க வீடியோவை பார்த்தேன், நான் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலில் தான் உட்காந்துருக்கிறேன், 4 தடவை 5 தடவை வந்துட்டேன், 6 தடவை வந்துட்டேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கணக்கம்பட்டி சித்தர் கொடுப்பாரா அப்படின்னா சில பேர்த்துக்கு அது செட் ஆகாது, சில பேர்த்துக்கு செட் ஆகும். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பிடிக்கிறவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. எல்லா ஜோசியருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாத்துட்டையும் என்ன பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க, ஆனா மறைமுகமா பின்னாடி என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்மளுக்கு யார் ஃபேவரட்டோ அவங்களோட நம்ம டைப் இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் நம்மளுக்குன்னு நம்ம நட்சத்திரத்துக்குன்னு கடன் தீர்வதற்கு உண்டான ஜீவ சமாதிகள் இருக்கும், பணவரவை வசியம் செய்யக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கும். அந்த ஜீவ சமாதிகளுடைய வழிபாடுகளை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா பிரகாசமா இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. அதுக்கோசரம் இவர் கடன் தீர்றதுக்கு இந்த ஜமாதி சொல்லிட்டாருன்ட்டு நீங்க வேலைக்கு போகாம இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனால கடன் தீராது. நீங்க கஷ்டப்படுங்க, உங்களுடைய கஷ்டத்திற்கு இது வந்து கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி நானும் நாய் மாதிரி கஷ்டப்பட்டேன், எனக்கு கடன் தீரல அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, இதுக்கு நான் கேரண்டி, கண்டிப்பா நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா சித்தர்களுடைய வழிபாட்டுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன்னா கணக்கம்பட்டி மூட்ட சுவாமிகளுடைய அவருடைய ஊர், நான் சொந்த ஊர் தான். அதே மாதிரி அவரோட சில காலங்கள் எனக்கு வாய்ப்பு இருந்திருக்குது.
அவருடைய அடக்கம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அவருடைய ஜீவ சமாதி இன்னைக்கு நீங்க அந்த வீடியோ கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி பாருங்க. அவரோட வந்து அடக்கம் பண்ணி கீழே உள்ள உட்கார வச்சு துண்ணூறு எல்லாம் போட்டுக்கிட்டு மேல வந்து ஒரு கிரானைட் கல்லை எடுத்து மேல போட்டு அப்படியே மூடுவாங்க. அந்த கல்லை மூடுறப்ப அந்த கல்லுக்கு பேக்கிங் பண்ணுவாங்க. ஒரு 5-6 பேர் பேக்கிங் பண்ணுவாங்க. பேக்கிங்னா அந்த கலவை வச்சு அப்புவாங்க. அந்த பேக்கிங் பண்றதுல போட்டோ அந்த வீடியோவை பாருங்க. என்னுடைய உருவமும் அந்த பேக் பண்றதுல தெரியும். அதே மாதிரி அவர் என்னோட டிராவல் பண்ண அந்த காருடைய போட்டோவும் நான் வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர்த்து பார்த்துருக்காங்க. அப்ப இதுல வந்து எதுக்கு என்ன சொல்றோம்னா, அந்த சித்தர்களுடைய ஆசிகளும் அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்ப இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை 27 நட்சத்திர நண்பர்களும் சரியான முறையில இதுக்கு என்ன சார் எனக்கு நேரம் எனக்கு வேலை வெட்டி இருக்குது நேரங்காலம் இல்லை. எந்த நேரங்காலம் வேணாம். நீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரமாவது அங்க உட்கார்ந்து மனசார வேண்டுங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியும். 100% முடிஞ்சே தீரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. எல்லாம் நல்லதே நடக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம ஏன் வந்து ஜோதிடத்தையும் ஜோதிடத்தை பொதுவா நம்ம அதையும் இதையும் பேசாம ஏன் இதை நம்ம இன்னைக்கு 27 நட்சத்திரத்தோட டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னோம்னா, கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு பயனுதா இருக்கணும். இப்ப ஜோதிடத்தை பத்தி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னாலும் அந்த ஜோதிடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்? நம்மளுக்கு அதுல என்ன தெரியுது? பாமர மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஜோதிடர்களுக்கு தெரியுதோ இல்லையோ பாமர மக்களுக்கும் அவனுடைய கஷ்டங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய வீடியோ அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கணும்.